சப்பா நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் என்று சொல்வோமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திர ராஜா. தேவாலயத்துக்கு வரும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா. குடும்பமாய் ஆராதிக்க வேண்டிய கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஏசப்பா பாடல்களை ஆசுவத்து கொடுப்பீராக. பாடப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கத்தாவே. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. பாட்டு ஆராதனை வேளையிலே கத்தாவே தேவனின் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற கத்தாவே. இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சங்கீதியானத்து மூலமா எங்களோடு பேசுவீராக. நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும் ராஜா. ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்பட உதவி செய்வீராக. ஆண்டவர் முதலார நேர்த்தை அழகாய் நடத்தி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. கிளை சபை ஆராதனை நடத்தி கொடுப்பீராக. ஆண்டு 2 ஓய்வு நாள் பாடசாலை நடத்தி கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியான மாலை ஆராதனை ஆஸ்வத்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆராதனை முழுவதும் சமூகம் இருக்கட்டும் ராஜா. உடைய பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. தசோமாக காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இரட்டத்தனையாய் திருப்பி கொடுப்பீராக. மீதி துணிக்கைகளை எடுக்க உதவி செய்வீராக. உண்மையே நம்பி இருக்கிறபடியால் வெக்கமடையாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அறிவு பகுதிக்காய் ஜெபிக்கிறேன். தம்பி வாசிக்கும் போது பிள்ளைகள் கேட்டு வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்வீராக. விருப்பத்தையும் வாஞ்சியும் உண்டு பண்ணி கொடுப்பீராக. எல்லா கூட்டங்களும் பங்கெடுக்கிற கிருபை தருவீராக ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா. விசேஷமாக தேவ செய்தியும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. தாசுவை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும் ராஜா. நீங்க பேசுவீராக ராஜா. உடைய நாமத்தை உயர்த்துக கர்த்தாவே. அப்பா இன்றைக்கு ஜெயத்தினாலாக, வெற்றியினாலாக, மனம் திரும்ப நாளாக, சுகத்தின் நாளாக இருக்கட்டும் ராஜா. ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய பிரசனம் இறங்குவதாக ராஜா. உடைய நாமத்துக்காய் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாமத்தை உயர்த்தும்படி செய்வீராக. இயற்கை அனுகூலமாய் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு முதல் பாடல் பாடலாம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் நீத்த வீரமுள்ள திருநாமம் அதாமே. வேதாளம் பாதாளம் யாவையும் நீத்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம்.
2வது பாடல் பாடலாம். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயரின் கால்களை கழுவினவர் செந்நிறலின் உள்ளம் கழுவிடுமே. தூயரின் கால்களை கழுவினவர் செந்நிறலின் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கினீரே. ஆமென். ஆரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாரே. ஆமென். பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எல்லாம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. அப்பா எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த காலவெளியில உம்மை ஆராதிக்கும் துதிக்கும் தொழுது கொள்ளும் நேரத்துகளுக்கு தந்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நல்லவர் வல்லவர் பெரியவர் அதிசயமானவர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ராஜாதி ராஜாவை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். We worship you Lord, we thank you Lord, we give you the honor, praise and glory God. Oh heaven is thy throne, earth is thy footstool, Father God. எங்கள் இருதயங்களை பார்க்கிற தேவன், அவர் இருதயங்களை அறிந்து ஆராய்கிற தேவன், எங்கள் மத்தியில உலாவுகிற தேவன். ஹalleluya.
நன்றி நன்றி எல்லாம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஹalleluya. ஓ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் எழுதிருக்கிறது. ஓ ரிகா பாபா பாலா மஷகரரரியாரவா. ஓ ரிபா பாபா பாபா மஷகரரரியாரவா. நீங்க நல்லவர், வல்லவர், பெரியவர். ஓ அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்திரயா. எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரயா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆஹா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் கத்து கொடுத்த எல்லா கிருபைகளுக்கு அனுச்சியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர் நாளைக்காமல் மறித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன் கொடுத்து சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதுக்கு அனுச்சியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களோட பலவீனங்களை எங்களுக்கு பலனாயிருக்கிறவரை கத்திர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, பலனாயிருக்கிறீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்துல பல பகுதியில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கேட்கும் பொழுது ஆண்டவரே வருகை அது சீக்கிரமா இருக்கு நாள் உணர்ந்து கொள்ளுகிறோம் கத்தாவே. அந்த வருகை கைகளை ஆயத்தப்படுத்த முடியாது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே பிள்ளைகளையும் கணவனையும் ஆண்டவரே மற்ற காரியங்கள் இழந்து போற மக்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தகப்பனே உங்களுடைய அசோசியேஷன் கட்டுண்டவர்களை கத்தர் ஆறுதல் படுத்தி விடுவது முழுமையான ஜீவனத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்வீராக. உலக ஆராதனை கத்தர் ஆசீர்வதிப்பீராக கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம்யா. இந்த நாளிலும் கூட கத்தாவிங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கண்ணீரோடு வந்திருப்பாங்க சொன்னா, கவலையோடு வந்திருப்பாங்கன்னு சொன்னா, கட்டுடவிழா வந்திருப்பாங்க சொன்னா, தேவையோடு வந்திருப்பாங்க சொன்னா, கத்ததாமே அவள் தேவைகளை சந்திப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, ஆறுதல் செய்வீராக. தேவைகளோடு ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே நிரம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்களாக, கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாக செல்வாராக. கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்யா. மிகுதியான ஆராதனை கத்தர் பொறுப்பிடுங்க. துதிகர மகிமையா உமக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லி பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம சங்கீதம் 96 படிக்க போகிறோம். சங்கீதம் 96. தேங்க்யூ. மார்ட்டின். Praise the Lord. Hallelujah. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயம் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களுக்குள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடக்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பக்கத்துல கொஞ்சம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு உட்காருங்க.
ஸ்டைலா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. குட், வெரி நைஸ். ஓகே, ரெடியா உட்காந்துட்டீங்களா? செட்டில் ஆயிட்டீங்களா? சரி, இப்ப பாருங்க. சங்கீதம் 96ல 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நம்ம முதலே கவனிச்சிருக்கோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து முதலாவது எதுக்காக வந்தாரு? முதலாவது எதுக்காக வந்தாரு? பாவத்தை போக்கும் பலியாக. எதுக்கு வந்தாரு? எப்படி வந்தார்? சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் வந்தார். பரலோகத்துக்கும் நமக்கும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய், பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாய், அப்படி சமாதான பிரபுவாக தேவாட்டு குட்டியாக நம்ம மத்தியிலே கடந்து வந்தார் இல்லைங்களா? 2வது முறை ஒரு முறை வரப்போறாரு. அப்ப எப்படி வருவாரா? அங்க என்ன போட்டிருக்கிறது? எப்படி வரப்போறாரு? அவரு நியாயம் தீர்க்க வருகிறார். சோ 2வது வருகையில எப்படி வருவார்? அவரு 2வதுல நியாயம் தீர்க்க வருகிறார். அப்ப நல்ல கவனிங்க தேவ பிள்ளைல, அதுதான் நம்ம படிக்கிறோம்ல. அப்ப இந்த 2க்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. அது என்னது? ரகசிய வருகை. அந்த வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பாங்க மேல இருக்கு. ஏசு அப்ப வரும்போது எங்க வருவாரு? மத்தியாகத்துல வருவாரு. அவங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு பேர் என்னது? நியாயத்திற்கு பேர் நியாய தீர்ப்பா? ராப்சரா? கரெக்ட், ராப்சர் தான். ராப்சர்ல நம்ம போயிடுவோம். இங்க நியாய தீர்ப்புக்கு பேரு பீமா. ஞாபகம் இருக்கா? பீமா. பீனா இப்படிதான் வரும்ல. பீமா. ஓகே, இந்த பீமாக்கு பேர் என்னன்னா கிறிஸ்துவின் நியாயாசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து படிங்க. 2 கொரிந்தியர் 5:10. பேஜ் நம்பர் சொல்லிடுங்க, அப்ப எல்லாரும் எடுத்துப்பாங்க. 248 படிங்க எல்லாரும். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் மேல். இந்த நியாயாசனம் தான் பேர் என்னது? பீமா. அது கிரேக்க மொழியில. அப்ப அந்த நியாயாசனத்து முன்பால என்ன பண்ணணுமா? நாங்கள் வெளிப்பட வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுக்கான நியாய தீர்ப்பு இங்க வருகிறது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்பொழுது சமாதானத்துக்கு வந்தாரு, தேவாட்டுக்குட்டியாய் வந்தாரு. இங்க யூதராஜ சிங்கமாக ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க முதல் முறையா இங்க நம்ம அந்த ரகசிய வருகையில ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்லணும். ரகசிய வருகை சொல்றது எடுத்துக்கொள்ளப்படுதல், ஹர்பசோ அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில சொல்லுவாங்க. அதேதான் ராப்ரியோர் மியர் அப்படிங்கிற லாட்டின் மொழி. அததான் ராப்சர் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சோ இதுல வரும் பொழுது நல்ல கவனிங்க. என்னைய பாருங்க, கதவை சாத்துங்க. ஓகே, சோ இந்த ராப்சர்ல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நல்ல கவனிங்க, எதற்கு வருகிறார்னு சொன்னா சபையை இந்த உபத்திர காலத்திலிருந்து தப்புவிக்க முடியாய் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. He is coming to rescue the church. சபை பாதுகாக்கப்படும்படியாய், அதை கண்மணி வெளிப்படும்படியாய் அவர் கொண்டு வருகிறார். 2வது முறை வருவார் இல்லையா? அது 2வது வருகையில வரும் பொழுது அவர் இஸ்ரவேலை பாதுகாக்க முடியாது. to rescue Israel. அதற்காக கர்த்தர் வருவார். சரிங்களா? அப்ப இந்த 2 வருகை கிடைக்கல. இந்த எந்த வருகையில் நம்ம காணப்பட வேண்டும்? இதுல போனா என்ன ஆகும்? உபத்திர காலம். உபத்திர காலத்துல தேவ பிள்ளைகளே மாஸ் டிசெப்ஷன் சொல்லுவாங்க. அது அப்படின்னா எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு காலமாக இருக்கிறது. அந்த காலத்துல நீங்க உங்களால ஈஸியா இதுதான் கரெக்ட் இதுதான் சொல்ல முடியாத ஒரு காலமாக பிசாசு எல்லாரையும் பயங்கரமான வஞ்சபத்துக்குள்ளாக கொண்டு போவான். அவங்க நினைச்சுப்பாங்க இதுதான் கரெக்ட். பாருங்களேன், உங்ககிட்ட இதுதான் ஒரு ஒரு முத்திரை, இதை எடுத்துக்கோ அப்பதான் உனக்கு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. உன்னை எடுக்கிற மாதிரி உன்னை ஒரு சிலமையை கொண்டு உனக்கு கொண்டு வந்துருவாங்க. They'll bring a situation where you're forced to take the mark of the beast. So therefore, அதனாலதான் இப்ப சொல்றேன், இப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட தேவஜனம் உண்மை ஊத்தமாய் இருந்து அவருடைய வருகையில காணப்பட வேண்டும் என்று ஆயத்தமா இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல வருகிற தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகிறது. அதான் சொல்றேன்,
thy kingdom come, thine will be done. சொல்றோம் இல்லையா, பரமண்டலத்துல சொல்லுவோம், ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்ப அந்த நாட்கள் சீக்கிரமாக வரப்போகிறபடினால நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேணும். போன வாரம் ஒரு கணக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இயேசு கிறிஸ்து எந்த வருஷத்துல பூமிக்கு வந்தாரு? சிலுவையில மாண்ட வருஷம் என்னது? மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. எழுதிட்டேன், சொல்லுங்க. என்னது? ஆமா, இதுல இருந்து 2000 வருஷம் கூட்டினா எவ்வளவு வரும்? என்னங்க? 2032 இல்லைங்களா? இந்த 7 வருஷம் கழிச்சிட்டீங்கன்னா அப்போ 2025 ரொம்ப ஏன் முக்கியம்னு சொன்னா இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஐநா சபையில கூடி இஸ்ரவேலை 2ஆக பிரிக்க பாக்குறாங்க. அது பயங்கரமான ஒரு கர்த்தருக்கு விரோதமான காரியமாக இருக்கிறது. எடுத்து படிங்க. லெவிட்டிகஸ், ஜெனசிஸ், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. இருமா, பேஜ் நம்ம சொல்லுமா. 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் தானா? ஓகே, பேஜ் நம்பரும் 17 தானா? பாத்துக்கோங்க, 17 தான். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? இப்ப 7ஆம் வசனம் படிங்கம்மா, எல்லாம் சேர்ந்து படிங்க. என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய். இதுதான் சத்தியம். இதுதான் இஸ்ரவேலுக்கு அவங்க தேசம்தான். நீங்க எந்த ஒரு தேசமா வந்து அதுல போயிட்டு இது எனக்கு பாதி கொடுனா கொடுக்க முடியாது. தேவனுடைய தேசத்தை யாரு பிரிக்கிறாங்களோ அப்ப தேவனுடைய கோபாக்கனை அவங்க மேல வரும். இப்போ 23ஆம் தேதி 143 தேசங்கள் இந்த தேசத்தை பிரிக்கும்படியாய் கூட போறாங்க. அப்போ நிச்சயமாக தேவனுடைய கோபாக்கனைக்கு நாங்கள் பாத்திரராக மாறப்போகிறோம். இந்த உலகம் மாறப்போகிறது. அது எந்த நாளுனா, இந்த செப்டம்பர் எந்த நாளுன்னு சொன்னா எக்கால பண்டிகையின் போதுதான் இந்த நாள் வருது. அதனாலதான் தேவனுடைய அந்த வருகை 23ஆம் தேதி இருக்கக்கூடுமா என்று சொல்லி நினைக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் அந்த நாளிலே என்னைக்கு அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறதோ, என்றைக்கு அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகிறார்களோ அப்பொழுது உபத்திர காலத்தின் ஆரம்பத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். சோ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னா, எடுங்க லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? லூக்கா 17ல 109ஆம் பக்கம் 27. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். பிரவேசித்து நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்புறம் லோத்துடைய நாட்களிலும் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் இங்க முன்னால இடம் இருக்கு. ஐயா இங்க வந்து முன்னால வந்து உட்காருங்க, இடம் இருக்கு, இங்க உட்காருங்க. ஓகே, இப்ப இங்க சேரே போட வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாமே பின்னுக்கு அங்க சைட்ல போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, லோத்துடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியா? அப்ப மனுஷகுமாரனா யாரு? ஏசு கிறிஸ்து. அப்ப நம்ம எந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏசு கிறிஸ்து என்னைக்கு இந்த பூலோகத்துக்கு வந்தாரோ அன்னைக்கு என்ன தொடங்கிருச்சு? மனுஷகுமாரன் நாட்கள். அதனால்தான் இங்க வந்து இது இது தமிழ்ல வந்து கிபி இருக்குல்ல, இங்கிலீஷ்ல அப்படி இல்ல,
பிசி ஏடின்னு இருக்கும். ஏடி வந்து லாட்டின் வேர்டு, அதுக்கு வந்து அன்னோ டொமினியோ, அதுக்கு அர்த்தம் வந்து the year of the Lordன்னு போட்டிருக்கும். the year of the Lord, தேவனுடைய வருஷம். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுடைய நாட்களாக இருக்கிறது. எல்லாமே வேதத்தில் இருக்கிறது தான் அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. எந்த உலகத்திலேயாவது, எந்த தேசத்திலேயாவது யாராவது சொல்லிருக்காங்க ஒரு வாரத்துல 8 நாள் இருக்குது சொல்றாங்களா? சொல்லுங்க. எந்த தேசத்திலேயாவது 5 நாள் இருக்குன்னு சொல்றாங்களா? எல்லா தேசத்திலும் 7 நாள் தான். அப்படிதானேங்க ஒரு வாரத்துல? அப்படிதானே? என்ன தமிழ் புரியலையா? 7 நாள் தான். ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க. 7 நாள் ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது யார் நியமித்தது? கர்த்தர் நியமித்தது. அதை யாரா மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதே போல இயேசு என்னைக்கு இந்த பூலோகத்துக்கு வந்தாரோ அப்பே சரித்திரம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுக்கு முன்ன, கிறிஸ்துவுக்கு பின்ன. அதை யாரால் மாத்த முடியுமா? மாத்த நினைச்சீங்கன்னா இங்க நியாய தீர்ப்பு பயங்கரமாக வரும். அததான் இந்த படிச்சோம் ஆதியாகமத்துல, தேவன் நியமித்த கானான் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற பட்சத்துல அந்த அவர்கள் பிரிக்க நினைக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை அதிகமாக அவர்கள் மேல வரும். அதுதான் அன்னைக்கு செய்ய போறேன்னு சொல்றாங்க. அப்படியானால் கத்திரவர்கள் அன்னைக்கு இருக்குமா தெரியல. ஆனா நீங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் ஏன் இந்த வசனத்தை படிக்க சொன்னா, நோத்தின் நாட்கள் எப்படி இருந்தாங்களாம் படிங்க. ஜனங்கள் சொல்லுங்க. ஜனங்கள் புசித்தாங்க, குடித்தாங்க, கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே சொல்லலாம். காலைல ஏந்திக்கிறது, 5 மணிக்கு கூட்டத்தை வருது, அப்புறம் என்ன குளிக்கிறது, அப்புறம் என்ன வேலைக்கு போறது, அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வருது, அப்புறம் திருப்பி என்ன சாப்பிடுறது, அப்புறம் தூங்குறது, திருப்பி காலைல எழுந்து போகிறது. அப்படின்னா ஒரு ரொட்டீன் ஆஃப் லைஃப்ல இருந்துக்கிறாங்க. தேவனுக்கு என்று என்ன நேரம் கொடுக்குறீங்க? தேவனுடைய வருகைக்கு என்ன நேரம் கொடுக்குறீங்க? மற்றவர்களுக்கு பத்தி ஒரு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு ஒரு நேரத்தை எடுத்துக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், ஒரு நாள் சொல்றீங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறீங்க. எங்க வீட்டுல சொல்லி தருவாங்க, தானா தின்னு வீணா போகாதுன்னு. அப்ப நம்ம இயேசு சத்தியத்தை அறிந்த நாங்க இயேசுவை பத்தி சொல்லுற வாஞ்சு உங்களுக்கு இருக்கிறதா? இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு டிராக்ட் எடுத்து ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வீட்டுல சண்டை போடுறதுக்கே நேரம் இல்ல, எங்க போய் டிராக்ட் கொடுக்கறது? இல்ல, கவனிங்க தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அப்ப லோத்தின் நாட்கள் என்ன பண்ணாங்களாம்? அந்த வானத்திலிருந்து அக்கினியும் கந்தம் வரைக்கும் மறைக்க மட்டும் அவங்க பாட்டு விற்றார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், இப்படியே இருந்துட்டாங்களே வெளியே. தேவனுடைய காரியத்தை அவர்கள் சிந்திக்கவே இல்ல. ஏழை காரியத்தை சிந்திக்கவே இல்ல. உங்களுக்கு தெரியும் இல்ல, உங்க ரோட்ல போற வழியில உங்களுக்கு ஒரு ஏழையை பாப்பீங்கன்னு நினைக்க மாட்டீங்க? அந்த ஏழைக்குன்னு ஒரு காசு எடுத்து வச்சு போக கூடாதா? அதுவா? அது ராக்கெட்டு. அதுங்கெல்லாம் ஒரு கும்பலா வந்து என்ன பண்ணுங்க, அப்படி நியாயப்படுத்திக்கிறீங்க உங்க காரியத்தை. நீங்க கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அவன் என்ன பண்றானோ அது அவன் கத்தருக்கு கடன் கொடுப்பான். நல்ல கவனிக்க தேவ பிள்ளைல, take your time off your routine to spend time in prayer, to spend time in reading the word, spend time in learning about God, to spread the gospel of the whole gospel of Jesus Christ. இயேசு சொன்னாரு, உலகத்தின் முடிவு பிறந்தும் நான் உன் கூடயே இருக்கிறேன். நீ போய் என்ன பண்ணுமா? நீ போய் சுவிசேஷம் சொல்லி உபதேசம் பண்ணி மனுஷன் என்ன பண்ணணுமா? எத்தனை பேர் சீஷராக்கி இருக்கீங்க? எத்தனை பேர் சீஷராக்கி இருக்கீங்க? பாத்திரம் தொலைக்கிறத கஷ்டமாக்குது, இதுல சேச்சனாங்க ஆகுறது இல்ல? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறீங்க? Take time off your routine because Jesus is going to come very soon. அந்த ஒரு ஐயா இருந்தாரு, வில்லியம் கேரின்னு சொல்லி. அவருடைய வேலை தெரியுமா? செருப்பு தைக்கிற வேலை. அந்த அங்க இங்கிலாந்துலாம் அந்த பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். இப்ப கூட சில இடத்துல கீழே வந்துரும், தெரு மேல வந்துரும், பாத்திருக்கீங்களா? அப்புறம் கீழே இருக்கும் பொழுது செருப்பு தைக்கிற பொழுது அவர் மக்கள் நடந்து போறதை பார்க்க முடியும் கீழே இருந்து. அவர் என்ன பண்ணுவாராம்? வேதத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இந்த மக்களுக்காக ஜெபிச்சுட்டே இருப்பாராம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இவர் வேலை இதுதான், ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, நீ இதை கடையை மூட்டு என்ன பண்ணு, நீ போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி சொன்னார்.
அவருக்கு என்ன சொல்றது தெரியல. இவர் ஒன்னும் ரொம்ப படிக்கல. ஆனா கர்த்தர் சொன்னான்னு சொல்லி அவ்வளவு தில்லா மனுஷன் வேலையை மூடிட்டு கடையை மூடிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியால மொழி தெரியாது. இங்க இருக்கிற மாதிரி அவருக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த நாட்டுல மாதிரி பிளெயின்ல எல்லாம் வர முடியாது. அந்த நாட்டுல கப்பல்ல தான் வரணும். ஒரு தடவை கப்பல்ல வந்தா 2 மணி 3 மணி மாதங்கள் ஆகும். அவர் வர்றாரு. 8 வருஷம் அவர் அந்த வேதத்தை எடுத்து எழுதி 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 மொழிபெயர்க்கிறார். இந்த 8 வருஷம் மொழிபெயர்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆச்சான் தெரியுமா? ஒரு நாள் தீ வந்து அவ்வளவு எரிஞ்சு போச்சான். அவர் சனம் சோர்ந்து போகல, திருப்பி எழுதுறாரு. திருப்பி எழுதி இன்றைக்கு வங்காள தேசத்துல அவங்க மொழியில ஒரு பைபிள் இருக்குன்னா அந்த தேவனுடைய தாசன் செய்த அந்த காரியம் தான். விடல. இவர் போய் மத்தவங்களுக்கு சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க, நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதனால எத்தனையோ மக்கள் மிஷனரிகளாக தங்களுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வந்தாங்க. ஒரு கிரிக்கெட்டர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கிரிக்கெட்டர் வந்து பேர் கிறிஸ்டன் தெரிக்கிறான், 10 மறந்துட்டேன். அந்த ஐயா அந்த இங்கிலீஷ் கவுண்டில நம்பர் 1 பிளேயரா. அவர் அடிச்சாருன்னா அவ்வளவு நல்லா இருக்குமா அவருடைய விளையாட்டை பாக்குறதுக்கு. இந்த ஹட்சன் டெய்லர் இன்னொரு மிஷனரி, அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அழிந்து போற ஆத்துமாவில் கொடுத்த பாரமுடையவராக அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மிஷனரியாக 50 வருட காலங்கள் சைனாவில ஊழியம் செய்தார்னு நாங்கள் படிக்கிறோம். அவர் போறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தாராம். அப்ப ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் குன்னூர்ல இல்ல ஊட்டியில தங்க வச்சிருந்தாங்களாம். அப்போ அந்த ஊட்டி அந்த குன்னருடைய கவர்னர் அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாராம். அப்ப கேட்டாராம், ஏங்க நீங்க இவ்வளவு நல்லா விளையாடுறீங்க, பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்குது, உங்களை விளையாட்ட பாட்டுனாலாம் ஃபேனு, ஏன் நீங்க விட்டீங்க? அப்ப வந்து சொன்னாங்களாம், அவர் சொன்னாராம், ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில இயேசுக்கா என்ன செய்யறோம் அது மட்டும்தான் நிலைக்கும் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் கைத்தொட்டி அல்லேலூயா சொன்னாங்க. நீ சமைக்கிற, துணி துவைக்கிற, வீடு பெருக்கிற எல்லாம் சரிதான். ஆண்டவருக்கு என்ன செஞ்ச? ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையன் ஆகுமே சந்திக்க ஆகுமோ? நினைத்து பாருங்க தேவ பிள்ளைல. ஆண்டவரை நம்பின மக்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகிறார். ஜனத்தை அது எப்படி படிங்க, அந்த வசனத்தை படிங்க, 96 கடைசி வரைக்கும் அவர் வருகிறார். நியாயம் தீர்க்க வருகிறார், நீதியோடும். உலகத்தை எப்படி தீர்ப்பாரா? நீதி. நல்ல கவனி, உலகத்தை நீதி. ஆனா ஜனத்தை எப்படி? யாரு ஜனம்? உங்களை எப்படி நியாயம் தீர்ப்பாரு? இந்த வேதம் உங்களை நியாயம் தீர்க்கும். ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பைபிள் வாசிச்சீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? எனக்காக போய் சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. வேதம் வாசித்து நீ கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள நடந்தா இந்த சத்தியம் தான் உன்னை வந்து அங்க நிற்கும் தேவக்குள்ள. அப்ப நல்ல கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். அவர் தான் வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார். எக்கால சத்தம் சீக்கிரமாக தொனிக்க போகிறது. அப்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை பிடி ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் இன்னும் ஆயத்தமாகணும், நான் இன்னும் வேத வாசிப்புல குறைவுபடுகிறேன், ஜெபத்துல குறைவுபடுகிறேன் சொல்லி இதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்களா? ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இன்னும் தேவனை அறியணும், இன்னும் அவரோடு கூட இணைந்திருக்கணும்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த உலகத்தினுடைய ரொட்டீன்ஸ்குள்ள நாங்க டெய்லி ரொட்டீன்ஸ்குள்ள நாங்கள் மூழ்கி விடாதபடி வேதத்திலே கவனம் செலுத்தி படிக்கவும், கர்த்தருடைய காரியங்களிலே கவனம் செலுத்தி செய்யவும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தருவீராக. அந்த விருப்பத்தின் செயலும் உண்டு பண்ணுவீராக. நேரத்தையும் சமயத்தையும் வாய்க்க செய்வீராக. தகப்பனே, ஒரு நாள் பிசாசு கொண்டு போகாதபடி கர்த்தாவே உமக்கு உண்மைத்துமாய் சாட்சியாய் மகிமையாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தருவீராக. இன்னைக்கு யாரெல்லாம் அதை விரும்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷ கிருபையை தருவீராக. ஒரு நாள் விட்டு போடுவிடாத தேவன் கர்த்தாவே தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லு பிதாவே, ஆமென் ஆமென். குட். கர்த்தர் கொடுக்க போற புள்ளல இசப்பா
உங்கள் காணிக்கைகளை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரலோக தகப்பனே, இன்று உம்மை ஆராதிக்க உம் ஆலயத்துக்கு வர கிருபை செய்தபடியால் நன்றி. நீ தந்த பலத்தில் நாங்கள் சம்பாதித்தவைகளில் ஒரு பகுதியை உமது சமூகத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். கர்த்தருக்கென்று இதனை உற்சாகமாகவும் மனப்பூர்வமாகவும் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எங்கள் கையின் பிரயாசங்களை நாங்கள் சாப்பிட உதவி செய்யும். தேவனின் ராஜ்யம் கட்டப்பட இந்த காணிக்கை பயன்படுத்தப்படட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விமல், ரெபேக்கா. ரெபேக்கா வா. Praise the Lord. இயேசு ராஜாவே, என் ஆத்ம நேசரே, உந்தன் மனவாட்டி நான் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இயேசு ராஜாவே, என் ஆத்ம நேசரே, உந்தன் மனவாட்டி நான் உம்மோடு சேர்த்து கொள்ளும். பாவத்தால் கரைப்பட்ட என் வாழ்வை உம் இரத்தத்தால் கழுவினீரே. பாவத்தால் கரைப்பட்ட என் வாழ்வை உம் இரத்தத்தால் கழுவினீரே. எனக்காக ஜீவனை தந்தவர்க்கு, எனக்காக ஜீவனை தந்தவர்க்கு, உமக்காக நான் என்ன செய்வேன் ஐயா, உமக்காக நான் என்ன செய்வேன் ஐயா. இயேசு ராஜாவே, என் ஆத்ம நேசரே, உந்தன் மனவாட்டி நான் உம்மோடு சேர்த்து கொள்ளும். என்னென்ன துன்பங்கள் என்னை சூழ்ந்த போதும் என்னாலும் உம்மோடு உறவாடுவே. என்னென்ன துன்பங்கள் என்னை சூழ்ந்த போதும் என்னாலும் உம்மோடு உறவாடுவேன். தாய் தந்தை என்னை வேறுத்தாலும், தாய் தந்தை என்னை வேறுத்தாலும், உம் கரம் பிடித்து நான் நடப்பேன், உம் கரம் பிடித்து நான் நடப்பேன். இயேசு ராஜாவே, என் ஆத்ம நேசரே, உந்தன் மனவாட்டி நான் உம்மோடு சேர்த்து கொள்ளும். பிரியமே ரூபமே உத்தமி என்றி உம் அன்பு என்றென்றும் மாறாதையா. பிரியமே ரூபமே உத்தமி என்றி உம் அன்பு என்றென்றும் மாறாதையா. பரிசுத்த வஸ்திரம் என கொடுத்தே, பரிசுத்த வஸ்திரம் என கொடுத்தே, மனவாட்டியாய் என்னை ஏற்றுக்கொள்ளும்,
மனவாட்டியாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ராஜாவே, என் ஆத்ம நேசரே, உந்தன் மனவாட்டி நான் உம்மோடு சேர்த்து கொள்ளும் இயேசு ராஜாவே, என் ஆத்ம நேசரே, உந்தன் மனவாட்டி நான் உம்மோடு சேர்த்து கொள்ளும். Praise the Lord. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மனமகிழ்ச்சி நாளுக்காய், ஓய்வு நாளுக்காய், பரிசுத்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எவ்வளவு பேர் கிடைக்கல ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இம்மட்டமா நம்முடைய சமூக பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ நடத்தி கொண்டு வருகிறதுக்காய் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கை நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தசம பாகங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ரெட்டிப்பாய் கர்த்தர் திருப்பி தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம். உங்க கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காணிக்கை உம்முடைய ஆண்டவரே நாமத்துக்கென்று மகிமைக்கென்று செலவிட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய மகளை மறைத்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சபையின் அறிவிப்பு 16ஆம் தேதி மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் மற்றும் அபிஷேக கூட்டம் நம்முடைய சபை நடைபெறும். சபையில் யாவரும் நாளில் வந்து பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, வருகின்ற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு இசை ஊழியம் நம்முடைய சபையில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, வருகின்ற வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் காலேஜ் நம்முடைய சபையில் நடைபெறும். சபையர் யாவரும் நாளில் வந்து பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு சகோதரிகளுக்கான உபவாச கூட்டம் நம்முடைய சபையில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை நம்முடைய சபையின் ஒன் டே பைபிள் காலேஜ் காலை 10 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் நடைபெறும். இதில் யாரையும் புதிதாக இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் சபை முடிவில் தங்கள் பெயர்களையும் சரியான எண்ணையும் கொடுத்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அறிவிப்பினை தெரிந்து கொள்ள மகிழ்ச்சி வாட்ஸ்அப்பை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து சபைக்காகவும் மகிழ்ச்சி உள்ளிக்காகவும் தேசத்திற்காகவும் செலுத்திக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, ரெடியா இருக்கீங்களா கர்த்தர் வசனத்தை கேட்கறதுக்கு? குட். என்ன சொல்லணும்? ஆமாண்டவரே, இந்த சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வார்த்தை தெளிவாயும் வல்லமையோடும் பரிசுத்த உன்னதத்தோடு எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக உடைய கரங்கள் தானே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். தேவ பிள்ளைல உலகம் எங்கும் சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒரு பக்கத்துல போகிறது, ஒரு பக்கத்துல வந்து பயங்கரமான வஞ்சகம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்களும் வஞ்சகத்தை. அப்படியானால் தேவ பிள்ளைகளாக நீங்க விழிப்போடு இல்லாவிட்டால் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. சோ எப்பொழுதுமே ஆயத்தமா இருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சரிங்களா? குட். இப்ப எடுத்துக்கோங்க. என்ன படிச்சுட்டு இருக்கோம்? 19ஆம் சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து படித்துக் கொண்டிருக்கலாம். 9ஆம் வசனம் படிக்கலாமா? 19:20, 19:9. பயப்படுற பயம் சுத்தமும் என்னென்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்ன படிச்சோம் நம்ம? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னது சொல்லுங்க?
அப்படியா சொல்லி கொடுத்தேன்? கர்த்தருக்கு பயம் உங்களை தீமை விட்டு விலக செய்கிறது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு இன்னொரு காரியம் சொல்லி கொடுக்குறேன், படிங்க. 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லி நாங்க கவனிக்க போகிறோம். படிங்க. பேஜ் நம்பர் 774, 774, 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு படிங்க. நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறு இருக்கிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா காரியத்திலையும் என்ன வேணுமா? நிதானம் தானே அர்த்தம். நிதானம் என்ன அர்த்தம்? எந்த காரியத்தையுமே சிந்தித்து என்ன சொல்றோம் என்ன செய்யறோம் அப்படின்னு ஒரு நிதானம் வேணுமா? அப்படிதானே? கோபத்துல சொல்லிட்டேன், இங்க நிறைய இருந்தாதான் வெளில வரும். அப்போ உனக்கு தெய்வ பயம் இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் பிள்ளைகளோட தெய்வ பயம் இருக்குன்னு சொன்னா, என்ன சொல்ல போகிறோம், அதனால என்ன விளைவுகள் ஏற்படும், நான் என்ன செய்ய போகிறேன், அதனால என்னுடைய உறவுக்குள்ள என்ன ஒரு கஷ்டங்கள் வரப்போன்னு சிந்தித்து தான் செயல்படுவாங்க, சும்மா சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் பாத்துக்கீங்களா, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பேசும்போது எழுதி வச்சுதான் பேசுவாங்க. ஏன்னா தவறி ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா அவள்தான் புடின்னு புடிச்சிருவாங்க. அப்போ நிதானம் எல்லாத்துலயும் அவசியமா இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தேவனுக்கு பயந்திருக்கிறபடினால அவன் எல்லா காரியத்திலும் நிதானமாக இருக்கிறான். இதை நம்ம சிந்தித்து கொள்ள வேணும் நம்ம வாழ்க்கையில. அது குடும்ப வாழ்க்கையானாலும், உங்களுடைய அலுவலகமானாலும், உங்களுடைய நண்பர்களானாலும், உங்களுடைய சமுதாயத்தினாலும், எந்த காரியத்தையும் துரிதமாக செயல்படுத்தக்கூடாது. நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அது அப்படி செய்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். அதுக்கு அடுத்து சொல்றது, தன் வழிகளில் தாறுமாறாக இருக்கிறவரை ஒரு நாள் இப்படி சொல்றது, ஒரு நாள் அப்படி சொல்றது, மாத்தி மாத்தி சொல்லும் பொழுது என்ன பண்றோமா? கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறோம். தேவன் அதை விருப்பப்பட மாட்டார். அதே ஒரு எடுத்துக்கோங்களேன், அதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், எடுங்க. 32ஆம் வசனம். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடு நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அந்த நிர்விசாரமாக இருக்கும் பொழுது, நிதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்னிலே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இப்பெல்லாம் ஈஸியா எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அதுவும் நம்ம ஊர்ல ஒரு கெட்ட வார்த்தை ஒண்ணு, ஒரு ஃபேமஸான கெட்ட வார்த்தை இருக்குது, எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டுல. அது ஒரு சகஜமா வே ஆஃப் லைஃபா. நான் ஒரு தடவை சின்ன வயசுல இதுக்கு போயிருந்தேன், சேலத்துக்கு. அங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நானும் சின்ன வயசுல அதை கத்துக்கிட்டு வீட்டுல சொன்ன, அம்மா கிட்ட பலாரம் விட்டாங்க அம்மா எனக்கு. அவன் நினைச்சுக்கோங்க, அவங்க பேச்சு வாக்குல அதை சொல்லுவாங்க. அத அப்ப தேவ பிள்ளைகள் நாங்க தான் நிதானம். என்ன சொல்ல போறது குறிப்பா கவனித்து சொல்லு. தேவ பயப்படுக்குள்ள இருக்குன்னா சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஒரு தேவ பயம் உனக்குள்ள இருந்தா செய்யற காரியங்களை செய்ய மாட்டேன். கவனமா இருக்கு தேவ பிள்ளைல. அந்த மாறுபாடு பண்ணும் பொழுது நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறாய். அப்ப நீ என்னதான் ஜபிச்சாலும் உன் கூரைக்கு மேல போகவே போகாது. பிசாசு உன்னை வஞ்சித்து போடுவான். தெரியுமா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன பாக்குறத பார்த்து ஈய பார்த்ததே மாதிரி பாக்குறீங்க. பார்த்திருக்கீங்கல்ல? அது எங்க உட்காரும்? எங்க உட்காரும்? அழுக்குல தானே உட்காரும். அதே மாதிரிதான் பிசாசு. உனக்குள்ள அழுக்கு இருந்தா, அந்த கோபம் இருந்தா, அந்த மூர்க்கம் இருந்தா, அந்த கசப்பு இருந்தா, அந்த வைராக்கியம் இருந்தா, உன்னை நீ தேவனை அலட்சியப்படுத்துற மாதிரி காரியங்களை செய்ய வைப்பான். அப்படிதானே? அப்ப என்னது? உன்னையும் அறியாமலே உன் நிதானத்தை இழந்து போவாய். தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இல்லாமல் போகும். தீமையை தீமையாக நீ பார்க்க மாட்ட, அதை நியாயப்படுத்தி அக்கிரம செய்கைக்காராக மாறுவாய். அதனால்தான் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் தூய்மை.
ரைட்? சிந்திக்கணும். டோன்ட் ஜஸ்டிஃபை ஆல் தட் யூ டு. இதனால தான் செஞ்சேன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அது என்னைக்குமே அது அக்கிரமமா மாறிடும். சரி, அடுத்தது பாருங்க. அப்படியே இங்க வாங்க. அடுத்த வசனம் 26, 14, 26 நீதிமொழிகள் 775. எல்லாரும் எடுத்தாச்சா பைபிள்ல? ஓகே, படிங்க. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்ன இருக்கிறது? திட நம்பிக்கை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, திட நம்பிக்கை. தூங்குறீங்க, இப்பயே தூங்குறீங்களா? தண்ணி தெளிக்க போறேன் இப்போ. ஓகே, கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்ன இருக்கிறது? திட நம்பிக்கை இருக்கிறது. A faith that's so steadfast, no matter what happens, he's so steadfast in his faith in God. என்ன வந்தாலும் தேவனுக்குள்ள திட நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷனாக கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவர் கண்ணை குத்திடுவாரு, கையை வெட்டிடுவார்னு இல்ல. அவர் மேல இருக்கிற அன்பினால உண்டானது. ரைட்? உங்க அப்பா இருக்கலாம், உங்க அம்மா இருக்கலாம். அந்த அன்பினால நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காக செய்வீங்க பாத்தீங்களா? அந்த தெய்வ பயத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தெய்வ பயம் உனக்குள்ள என் இயேசு எனக்காக மரித்தாரே. இல்ல, ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல என்ன சொல்லுவாங்க? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். இல்ல, நெஞ்சம் உள்ளமெல்லாம் உருகுதை. அது எங்க உருகுது? நெய் தான் உருகுது வீட்டுல. இல்ல, உள்ளம் உனக்கு உருகுச்சுன்னா தேவ பயம் தன்னால அங்க வந்து உட்கார்ந்துரும். இல்லைங்க? ஒரு பொருளை உருமாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? உருக்குனாதான் முடியும். இல்ல, நீ பொன்னாக புடமிட்டால் தான் அந்த உரு மாற முடியும். ஆனா ஈஸியா பாட்டெல்லாம் பாடிடுவோம், மாற்றுமையா அப்படின்னு. ஆனா அது மாற இல்ல. அப்ப தேவ பயம் உள்ளவனுக்கு தான் அந்த திட நம்பிக்கை இருக்கும். இல்லாட்டா திட நம்பிக்கை அவனுக்கு எதை பார்த்தாலும் பயம்தான். வந்துருமோ அப்படின்னு பயம். இல்ல, அச்சுக்கன் தும்முன ஐயோ வந்துருமோ அப்படின்னு பயம். இல்ல, அப்படிதானே? ஒரு சின்ன காரியத்தை பார்த்தாலும் ஒரு பயம். அந்த பயம் உனக்கு வர்றதுக்கு காரணம் தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னாரு 2 தீமோத்தேயு 1:7 கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. என்ன கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும். என்ன புத்தி? அப்ப தெளிந்த புத்தி இருந்தா நிதானம் நடந்துப்பல. அதுதானே சொல்றாரு கர்த்தர். If you have that sound mind, என்ன பேசுறேன், எங்க பேசுறேன், எதுக்கு பேசுறேன் அறிவு இருக்கும்ல. அந்த தகவல் உனக்குள்ள இல்லையே. அப்ப தெய்வ பயம் உனக்கு குறைவு. அதான் கர்த்தர் சொல்றாரு. அடுத்தது வாங்க, அதே 26, 14, 26, பேஜ் நம்பர் 775, 775. அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? தேவ பயம் உனக்குள்ள இருந்தால் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். அதுல ஆசீர்வாதம். எப்படி சாபம் பரம்பரையாய் வருகிறதோ, நோய் பரம்பரையா வருகிறதோ. ஒருத்தவங்க சொல்றாங்க, இவனுக்கு 30 வயசுல என்ன வந்துச்சு? சுகர் வந்துருச்சு. ஏன்? அம்மாக்கு சுகர், அப்பாக்கு சுகர், தாத்தாக்கு சுகர், எல்லாருக்கும் சுகர். நீ என்னைக்கு இயேசுவின் பிள்ளையா இருக்கிறியோ, இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையில வந்தாயோ, அது வரவே கூடாது உனக்கு. அதை நினைக்கவே கூடாது. நீங்க அதை நினைச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. நான் சொல்றது தப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. இயேசு உன் பாவத்தை போக்கினாரே, உன் நோய் எடுக்க முடியாதா? சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளையா நீங்க? உங்க அப்பா பிள்ளையா, அம்மா பிள்ளையா? அப்ப இயேசுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம் தானே உனக்குள்ள வர வேண்டும். அந்த சுகம் தானே உனக்குள்ள வர வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எப்பயுமே அப்படிதான். எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்தது சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா வேற, என்னமோ சொத்து வச்சுட்டு போன மாதிரி. எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்தது. இல்ல, don't acknowledge that. அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா நீங்க இயேசுப்பாவின் பிள்ளை. நீங்க மெய்யான திராட்சை செடி ஆகிய இயேசு கிறிஸ்துவை இணைந்திருக்கிற கொடிகள். You've been grafted in true vine, the Lord Jesus Christ. And because you are grafted in him, it's only his strength that flows through you. அவருடைய பலன்தான் உனக்குள்ளே போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க அந்த மாதிரி வந்ததுன்னு?
சொல்லியா? ஐயோ ரொம்ப நல்ல, உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண விடாது. சரி, எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா போல எனக்கு கோவம் வரும்னு? எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா போலயே கோவம்? அம்மா போலயே வாய் இல்ல? இல்ல, நீங்க தேவ புள்ள, உன் பிள்ளைக்கு நல்லதை வச்சுட்டு போங்க. உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். அது நல்லதா, நல்ல காரியம் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். இது வரைக்கும் வந்துருச்சு, இனிமே உங்ககிட்ட இருந்து வரப்போகிறது தேவக்கு பயப்படுற பயம்தான், அந்த அடைக்கலம் தான், அந்த கிருபைகள் தான். நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் அடைக்கலத்துல வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்திருக்கணும்ப்பா, என் நிமித்தம் என் பிள்ளைகள் அடைக்கத்துல வைக்கப்படணும்ப்பா. நீங்க அப்படி உண்மையா சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் உங்களை பிள்ளைகளுக்கு அடைக்கலத்துல வைப்பார். ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு யாரெல்லாம் அதை விரும்புறாங்களோ அந்த தேவ பயத்தால் உங்க உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்க எங்க பிள்ளைகளுக்கு வைத்துட்டு போற சொத்து இந்த தேவனுடைய அடைக்கலமாக இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எனக்கு யாரெல்லாம் அது ஜென்யுவன்லி விரும்புறாங்களோ, யாரெல்லாம் அது விரும்புறாங்களோ, நான் என் சபை மகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் விரும்புகிறேன் கர்த்தாவே. இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அடைக்கலமாக நீ இருப்பீராக. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, அடுத்த வசனம் 27, 775 பேஜ். அப்படியே மனப்பாடமா பாக்குற மாதிரி பாக்குறீங்க என்ன? எடுங்க பைபிள. 775. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இது ஜீவ ஊற்று அப்படின்னா அது நெவர் எண்டிங், a fountain which gushes forth with blessings. தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்குள் இருக்குமானால் ஜீவ ஊற்றுல என்னெல்லாம் இருக்கும்? ஜீவ ஊற்றுல என்னெல்லாம் இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், பலன் இருக்கும், சந்தோஷம், சமாதானம், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் ஜீவ ஊற்றில் இருக்கும். அப்ப தேவ பயம் உனக்குள் இருக்குமானால் அது ஜீவ ஊற்று. அப்ப உங்ககிட்ட வந்து பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க கிட்ட 4 பேத்து பேசினா சமாதானமா இருக்குதுன்னு, உங்ககிட்ட 4 பேத்து பேசினா ஐயோ அதை அனுப்பாதுங்க ஒரே சண்டை போட்டு போறது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அது வீட்டுக்குள்ள வந்தாலும் எங்க வீடு சரி 2ஆ போயிடுது, வராது இருக்குதுரும், அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப தேவ பயம் உனக்குள்ள இருந்ததுன்னா உன்னை பார்க்கிறவர்கள், உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றாகிய இயேசுவை பார்ப்பார்கள். They will see the fountain of life, the Lord Jesus Christ that dwells in you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you have Jesus Christ dwelling inside of you? உங்களுக்குள்ள இயேசு எத்தனை பேர் இருக்கிறான்னு முதல்ல உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? இயேசு உங்களுக்குள்ள இருந்தா அந்த கசப்பு, வைராக்கியம், மற்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கவே கூடாது. அப்படியே இருந்தாலும் இயேசு ரொம்ப இடுக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு. அப்படிதான் உங்க இருதயத்துக்குள்ள இயேசு எப்படி உட்கார்ந்துருப்பாரு? இடுக்கி போய் உட்கார்ந்துருப்பாரு. இந்த பயபிள்ளைகள் இத்தனை வச்சிருக்குதுங்களே, வெளியவே ஓட்ட மாட்டேங்குதுங்களே, என்ன சொன்னாலும் போக மாட்டேங்குதுன்னு உட்கார்ந்துருப்பாரு. அப்படித்தானே? நான் தான் இடுக்கமான வழின்னு சொன்னா என்ன ஏன் இடுக்கத்துல உட்கார வச்சிருச்சீங்களேன்னு சொல்ல மாட்டாரா? யோசனை பண்ணி பாருங்க. உங்க இருதயம் சுத்தமா இருக்க வேண்டாமா? உங்க இருதயத்துக்குள்ளே தேவனுடைய பயம் இருக்க வேண்டாமா? நினைத்து பாருங்க, தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக பரலோகத்தையே விட்டு இறங்கி வந்திருக்கிறார், உங்களுக்காக ஐங்காயங்கள் அடைந்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா அவர் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஆமென். அப்படி கொடுத்த ஜீவன் கொடுத்த தேவனுக்கு எப்படி பயம் செலுத்துறீங்க? எப்படி மரியாதை செலுத்துறீங்க? சிந்தித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. பிதா தோட்டக்காரர், இயேசு மெய்யான திராட்சை செடி, நீங்க யாரு? நீங்க யாரு? அப்போ கர்த்தர் சொல்றாரு, கனிகள் கொடுக்க முடியா யார் சுத்தம் பண்ணுமா? பிதா. சுத்தம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே, அப்ப எப்படி கனி குடிப்பீங்க? சபைக்கு வரும்பொழுது சுத்தம் பண்றதுக்கு தான் சொல்லுவார் பிதா, அதை ஏத்துக்கணும், அப்பதான் சுத்தம் ஆகும். அப்பதான் என்ன கொடுக்க முடியும்? கனிகளை. சுத்தமா தான் இருக்கலாம், அதிக கனிகளை கொடு. அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுது ஜீவ ஊற்று. இந்த தேவ பயம் உனக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும். உங்களை நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஆக்சிடென்டலா வரல, ஒரு சான்ஸ்ல வந்தீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் முன் குறித்து பிரித்து எடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சும்மா வந்துட்டு அவங்க நல்லா ஆடுறாங்க, நாங்க நல்லா பாடுறாங்க, ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, அப்படி இருக்குல்ல.
நீங்க வளரணும், கனி கொடுக்கணும், தேவனுக்கு மகிமையா இருக்கணும் என்று சொல்லிதான். அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம், நான் சொன்னேன், இது ஜீவ ஊற்றாக இருக்கு. அந்த ஊற்று உங்களுக்குள்ள இருந்து புறப்பட வேண்டும். உனக்குள்ள இந்த ஜீவ நதி புறப்பட வேண்டும். அதில் குறித்து எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது படிங்களேன், அதே வசனத்துல. அதனால் படிங்க. அதனால் மரண கன்னிகளுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு மரண கண்ணின்னு என்ன அர்த்தம்? என்னம்மா? அம்புகள், மரண கண்ணிகள் என்ன தெரியுமா அர்த்தம்? வச்சிருக்கிற இடமே தெரியாது. கண்ணி வச்சா தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குதா, நம்ம ஊர்ல போய் குப்பத்திட்டுல பேக் எடுத்தாங்கன்னா வெட்டிச்சான் டமால்னு. அதான் கண்ணி. இருக்கிற இடமே தெரியாது. இந்த வேடன் இருக்கான்ல, வேடன் வந்து இந்த வலைய விரிச்சிருவான். பார்த்திருக்கீங்களா? அப்போ இந்த பறவைகள் மேல இருந்து பார்க்கும் போது என்ன இருக்கும்? தானியத்தை மட்டும்தான் பார்க்கும், என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. அப்ப போய் மாட்டிக்கோங்க, இல்லைங்களா? அதே மாதிரிதான் பிசாசு. அவன் கண்ணி வச்சிருப்பான். வீட்டுக்கு போனவன் ஒரு கண்ணி சண்டை, ஒண்ணு கோபம் வெடிக்கும் பாரு, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை நிதானத்தையே இழந்து போவீங்க. வெளில போகும்போதே சண்டைகளோட தான் போறது இல்ல. நினைச்சு பாருங்க, தேவ பிள்ளைல பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வந்திருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். நீங்க சொல்லும் பொழுதுதான் அதுல ஜெயம் கொண்டு எடுக்க முடியும். நீங்க நீங்க அப்படி நீங்க உங்களுக்கு அதை நிதானம் இருக்கும் முதல்ல, அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓ, இதனால்தான் அவங்க அப்படி பேசுறாங்க. அப்ப நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நான் கொஞ்சம் அடக்கமா இருக்கணும்னு நினைக்கணும். அவங்க பேசுறாங்க, நீங்களும் பேசுனீங்க சொன்னா, ரெண்டு பேரும் பேச என்ன ஆகும்? வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து என்ன ஆயிரும்? ரெஸ்லிங் மேட்சா மாறிடும். அப்படிதானே? வாய் சண்டை என்ன ஆயிரும்? கொலா சண்டை மாதிரி சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இப்பெல்லாம் இல்ல. நல்லா கவனிங்களேன். அமெரிக்கால ஒரு யங் மேன், 31 வயசு, அவர் வந்து அழகா பேசுவாரு. வாலிபர்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்றதுல அஞ்சவே மாட்டாரு. இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்லுவாரு. இந்த கெட்ட பழக்க நீங்கன்னு சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். முந்தானேத்து நினைக்கிறேன், முந்தானேத்து அந்த போன வாரத்துல அவர் வந்து ஒரு 3000 பேர் கூடி இருக்கிறாங்க. ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு 22 வயசு பையன் 200 மைல் தூரத்துல இருந்து துப்பாக்கி வச்சு சுட்டு, ஒரே ஒரு ஷாட் தான், எல்லாருக்கும் முன்பாக மனைவி பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற லைவ் டெலிவிஷன்ல செத்து போயினாங்க அந்த ஆளு. அந்த பையனை பத்தி சொல்லும் பொழுது ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அவன் சின்ன வயசுலயே துப்பாக்கி வச்சு நிக்கிறான். வளர்ப்பு அந்த மாதிரி. எதுக்கு யூஸ் பண்ணணும்? கவனிங்க தேவ பிள்ளைல. பிசாசு அவங்களை கொல்ல கொண்டு போனாங்க தெரியுமா? அந்த குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா எல்லாம் அழுகுறாங்க தெரியுமா? ஆக்சுவலா அவங்க அப்பா தான் புடிச்சு கொடுத்தாராம், என் பையன் தான் பண்ணான்னு சொல்லி புடிச்சு. என்ன ஒரு மனசு இருக்கணும் அவங்களுக்கு, என்ன ஒரு வேதனை. உன் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்க்கறதை விட்டுட்டு இப்படிப்பட்ட நிலைமையில வந்தா என்ன ஆகும் பாருங்க. தேவ பயம் குறைஞ்சு போச்சு எனக்கு தெரியல. அப்படியானால் தேவ பிள்ளைல கடைசி காலத்துல வாழ்ந்து அவன் எப்படி தெரியுமா அந்த பையனை பத்தி சொல்லியிருக்காங்க? வீட்டுக்குள்ள அம்மா பக்கத்துலயே இருக்கணும்னு சொல்லிதான் அவன் காலேஜ் சீட்டு கூட அவன் வீட்டு பக்கத்துலயே இருக்கிற காலேஜ் சீட்ல அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வச்சுக்கிட்டானான். ஆனா இன்னொரு வாழ்க்கை, அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையில அவன் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உங்க பிள்ளைகளை கவனமா கவனிச்சு படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க சரியில்லைன்னு சொன்னா, உங்களுக்கு தெய்வ பயம் சரியில்லைன்னு சொன்னா, உங்க பிள்ளைகள் எப்படி போறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. போன பிறகுதான் தெரியும். அது எனக்கும் தான் பொருந்தும். எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. அதை பார்க்கும்போது நான் பயந்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாக்கணும், என் சபையின் பிள்ளைகளை பாதுகாக்கணும். இதுக்குதான் யூத் மீட்டிங்னு ஒண்ணு வைப்பாங்க. 3வது வாரம் யூத் மீட்டிங்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்களே. அப்பதான் அங்க நின்று உடனே ஹாங் பண்ணி கூப்பிட்டுனே இருப்பீங்களே, வாங்க 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 வாங்கன்னு. மாசத்துல ஒரு நாள் தான் யூத் மீட்டிங். அந்த யூத் மீட்டிங் இங்க உட்கார்ந்து பிள்ளைகளை ஆசீர்வாதம் பெற்று ஜெபிச்சுட்டு போறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
சொல்லுங்க. அன்னைக்குதான் ஓடுவாங்க. அன்னைக்குதான் நீங்க தான் பெற்றால், நீங்க தான் அதுக்கு காரணம், பிள்ளைங்க இல்ல. வெளியில நின்று கூப்பிடுறது, சீக்கிரம் வர சொல்லு, கார்ல போனோம். ஏன் பஸ்ல போனா குறைஞ்சு போயிருவீங்களா? சொல்லுங்க. உங்க ஆத்துமா முக்கியமா, உங்க பிள்ளையோட ஆத்துமா முக்கியமா, உங்க பிள்ளையோட பாதுகாப்பு முக்கியமா, நீங்க வீட்டுக்கு போய் சோறாக்கி சாப்பிடுறது முக்கியமா? சிந்தித்து பாருங்க தேவ பிள்ளைல. எதுக்கு யூத் மீட்டிங் வைக்கிறாங்க? 3வது வாரம்னா, இன்னைக்கு சொல்றேன், 3வது வாரம் 2வது சர்வீஸ்க்கு அப்புறம் யூத் மீட்டிங் நடக்கும். உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது உங்களோட வேலை. தேவ பிள்ளைகளாக நாங்க அவங்களுக்கு போதித்து, அவங்க ஆலோசனை ஜெபித்து அனுப்புறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு செய்யற தயையா இருக்கும். இல்லைன்னா அதை தந்தானா இழுத்துன்னு ஓடிடும். ஜாக்கிரதை. ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. அதுல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அப்பதான் அவன் பிற்காலத்தை விட்டு விடாதிருப்பான். அது நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? தொட்டில் பழக்கம். அதெல்லாம் நல்லா தெரியுமே. வந்து சண்டே கிளாஸ் போகாத பிள்ளை சண்டே கிளாஸ்ல உட்கார வைக்கணும். சண்டே கிளாஸ்ல வந்த பிறகு சண்டே கிளாஸ்ல என்ன படிச்சேன்னு கேட்கணும். இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல என்ன வசனம் மனப்பாடம் சொன்னாங்க மனப்பாடம் பண்ண வைக்கணும். அது உங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுத்துட்டு வந்தா டீச்சரா வந்து உட்கார்ந்து சொல்லி கொடுப்பாங்க. யார் சொல்லி கொடுக்கணும்? யார் சொல்லி கொடுக்கணும்? நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். டெஸ்ட்னு சொல்லுவாங்க. யார் சொல்லி கொடுக்கணும்? நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். சிந்தித்து பாருங்க. அங்கெல்லாம் உலக பிரகாரமான காரியத்துக்கு அவ்வளவு கவனம் செலுத்துறீங்களே, கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? மெமரி வேர்ஸ்க்கு போர்ஷன் போட்டாச்சுல, எத்தனை பேர் படிக்க ஆரம்பிச்சீங்க? செலுத்துங்க தேவ பிள்ளைல. ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருக்கலன்னு சொன்னா, தேவ பயம்னு சொன்னா, அது உங்க பிள்ளைகளையும் சந்ததியும் அதை அஃபெக்ட் பண்ணும். அது கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி, அப்ப மரண கன்னிகளுக்கு நாங்கள் தப்பிக்கலாம். ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சுட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு வேடன் இருந்தானா. அந்த வேடன் இந்த பறவைகளை பிடிக்கிறதுக்காக பெரிய வலை விரித்திருக்கிறான். விரித்து அதுல என்ன வச்சிருக்கிறான்? விதைகளை தூவி இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு பறவை கூட்டம் அப்படி பறந்து வந்து கொண்டிருக்கிறது. பறந்து வந்து அந்த விதைகளை பார்க்கிறது. எல்லாம் வந்து உட்காருது. சாப்பிட்டு பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து யாரு வரா? வேடம் வந்துட்டான். பாத்துருச்சுங்க. பறக்க பாக்குதுங்க. என்னாச்சு? எல்லாமே. அப்போ அந்த பறவைக்கு ஒரு தலைவன் இருந்தாராம். அந்த தலைவன் சொன்னாராம், இங்க பாருங்க, மாட்டிக்கிட்டோம் நம்ம எல்லாரும். இப்ப நம்ம தப்பிக்கணும். ஒரே நோக்கம், எல்லாரும் தப்பிக்கணும். இப்ப நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தப்பிக்கலாம்னு சொல்லிச்சான். உடனே இதுங்களுக்கும் பயம் இல்ல. அப்ப இதுங்க சொல்லிச்சான், ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராஜா சொல்லிச்சான், நான் சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் ரெக்கையை விரித்து அப்படியே பறந்து போயிருவோம்னு சொல்லிச்சான். அவன் கிட்ட வரான் வேடன்னு. ராஜா சொல்லிச்சான் 1, அப்புறம் 2, அப்புறம் எல்லாம் பறந்து போயிருச்சுங்களாம். என்னத்தோட? வலையோட பறந்து போச்சா. இவன் பின்னால ஓடுறானா. இங்க பாருங்களேன், பிசாசு வலை விரிச்சு வச்சிருக்கான். அங்கங்க மாட்டிக்கின்னு இருக்கீங்க. நான் சொல்றேன், ஏசு சீக்கிரம் வர போறாரு. ஆயத்தமானீங்க. நம்ம எல்லாம் அப்படியே குண்டோட பறந்து போயிடுவோம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? அதுதான் வாரம் சொல்றேன். கடிந்து கொள்ளுகிறேன் நினைக்காதீங்க. நீங்களும் நானும் தப்பிக்கணும்னு சொல்றேன். நீங்களும் நானும் ஜீவன் அடையணும்னு சொல்லுகிறேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லுகிறேன். ஏன்னா இயேசு சீக்கிரமாக வருகிற. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டிருப்பான்னு சொன்னா, ஆண்டவரே என்னோடு கூட பேசியிருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களோட கூட பேசியிருப்பான்னு சொன்னா எழுந்துடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதுன்னு கற்றுத்தாங்க. உமக்கு ஒரு பயப்படும் பயத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைல. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி கேளுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உமக்கு உண்மை உத்தமுள்ளவனாக இருக்க வேணும், உத்தமுள்ளவளாக இருக்க வேணும், உமக்கு பிரியமாய் ஜீவிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசுவே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே, செம்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, நெஞ்சு தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, நெஞ்சு தெய்வமே, துணையாளர். உமக்கு பிரியமானதை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. பாட்டா சொல்ல வாயில சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே, செம்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே. ஓ மேக ஸ்தம்பமே, ஆமென், அக்கினி ஸ்தம்பமே, ஓ நெஞ்சும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, ஓ அக்கினி ஸ்தம்பமே, ஓ நெஞ்சும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி எந்த கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி எந்த கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் செழிப்பது போல் என் ஆன்மா ஒவ்வொரு நாள் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, ஓ எனது பிரியமே, ஓ எனது பாசமே, எனது நேசமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, ஓ எனது பாசமே, எனது நேசமே, ஓ எனது பிரியமே, எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசுவே. உமக்கு பிரியமானதை செய்ய, ஆமென், எனக்கு கற்று தாரும் இயேசுவே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் ஓ செம்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே, ஓ செம்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே. ஓ மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஓ நெஞ்சு தெய்வமே, துணையாளரே. ஓ மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, நெஞ்சு தெய்வமே, துணையாளரே. ஓ மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, நெஞ்சு தெய்வமே, துணையாளரே. ஓ மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, நெஞ்சு தெய்வமே, துணையாளரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஓ கற்பு செங்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசமே. ஆளரே மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, நெஞ்சும் தெய்வமே, துணையாளரே. ஓ மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, நெஞ்சும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே. ஓ ஹalleluya. தேவாவியானவரே ஒவ்வொரு தொடுவீராக கர்த்தாவே, இருதயங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே பயத்தால் நிரப்புவீராக, அறிகிற அறிவினால் நிரப்புவீராக. அக்கினியாய் மத்தியிலே இறங்கி வாருமையா, ஒவ்வொருவரையும் தொடுமையா, உன்னதத்தினால மூடி மறைத்து கொள்ளுமையா. ஓ ரிகா பாபா
ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தாவே தன் குடும்பத்தை நோக்கி இயேசுவை நோக்கி அந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே கடந்து ஜெபிக்கட்டும் கர்த்தாவே. ஜெப ஆவியினால் நிரப்புவீராக, தேவ பயத்தால் நிரப்புவீராக, தேவன் அறிவினால் நிரப்புவீராக. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரிகா பாபா ரிகலரமா சகரா ரிகலமா சகுரதானியாரபா ரிகதனாதியானுரியாலபா. ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. அன்னாள் ஜெபித்தால் சாமுவேல் வெளிப்பட்டார். எங்க சபையில கர்த்தாவே தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்குள்ளே எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க மட்டும் கருத்துல கை வைத்துக் உங்களை ஜெபிக்க போறேன். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இருதயத்துல கை வைத்துக் கொண்ட என்ன பாரமோ, என்ன கவலையோ, என்ன வேதனையோ என் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. மேய்ப்பனா என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க நல்ல உயர்ந்த அடைக்கலத்துல வைங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. உடைய சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உடைய பிரசனத்தால் இடைகட்டுங்க ஆண்டவரே. உடைய கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தீது காண விடாதீங்க கர்த்தாவே, தீமை துக்கப்படுத்த விடாதீங்க கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலே விடுதலை பெற்றவர்களாக, தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே தெளிவான சிந்தனையோடு கூட நிதானமாய் வாழத்தக்கதான கிருபைகளோடு கூட கடந்து செல்வார்களாக உங்க அன்பு பாதத்தில் தானே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கல பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென் ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே மைக்கொண்டப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இன்னும் நம்ம கிட்டி சேர தருணத்துக்காக நன்றி ராஜா. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரம், அரவணைக்கிற கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இறுதி வரை எங்கள் மூச்சு உமக்காகவே இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. நிச்சயமாக நான் ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதற்காக நன்றி சுவாமி. ஆவுக்கிற ரீதியில எல்லாரையும் பெருகத்தின் அபிஷேகத்தை கட்டிடுங்க டாடி. இன்னும் கிட்டி சேரட்டும் ஐயா. வந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இடத்துக்கு பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவ பிள்ளை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 16ஆம் தேதி நமக்கு அந்த அபிஷேக கூட்டம் இருக்கு. நான் தேவ பிள்ளைகளை நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமா இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்க, தேவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம என்ன சொன்ன, சேர்ந்து இருந்தாதான் மேல பறக்க முடியும். நான் சேர்ந்து ஏக மனதோட ஏக சிந்தனையோடு கூட கர்த்தருக்காக எழுந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. பிதாவே தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கேட்கல? பிதாவே தேவனை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். காலாராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தை நமக்குள்ளே வளர்ந்து வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம். பலன் தரும்படியாய் ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் வருகையில காணப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம். உலக ஆராதனைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம். தேவ ஜனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம். வாலண்டியர்ஸ்க்காய் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்க மகிமையாய் உமக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, புறான் நடுக்குலைக்கு மீட்டு, கிருபினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானம் வாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கு நீதி நியாயம் செய்கிறார். தம் வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை செலுத்தெடுக்கப்படுத்துகிறார். கர்த்தர் உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். என்னென்றைக்கு கோபம் கொண்டிறார். பாவனத்துக்கு செய்யாதபடி அக்கிரம் சரிகட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவள் பயந்தம் இருக்கிறவள் பெரிதா இருக்கிறது. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு வானம் பாம்புலக்கி விட்டார். தகப்பன் பிள்ளைகள் இறங்குறது போல கதன் பயந்துள்ள இருக்கிறார். உருவம் நடந்திருக்கிறார். மன நினைவு கூறுகிறார். மனுஷன் நாட்கள் புல்லுகொப்பா இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்றில் வீசும் இல்லாமல் போயிட்டு இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஆமென் ஆமென் ஆமென்.
கர்த்தர் ஆசீர்வாதம் எழுதுன்னு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். முக்கியமான ஒரு காரியம், 3வது சனிக்கிழமை நமக்கு அந்த பைபிள் காலேஜ் இருக்கு. யாரெல்லாம் போன வாட்டி வந்தீங்களோ வாங்க, மற்றவங்க புதுசா வர்றதுனா கூட வந்து சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் வேதத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை விடுங்க. மாரநாதா. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். சமாதானம் பிள்ளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இங்க பாரு.